உங்களது ஏவியாளுடைய கோழிப்பெண் பனிப்பெண். ஓ, நீ தான் கோழிப்பேனா? கோழிப்பெண் கொஞ்சம் சொரிஞ்சுட்டு போங்க. கோழிப்பெண்ணே பேசக்கூடாது. கோழிப்பேன் இல்லைங்க, அட தோழிப்பெண்ணே. என்னுடைய தேவையாளைங்க, நீ போ. போயிட்டு உன் புருஷன் வர சொல்லு போ. அவன் செத்து போயிட்டான். செத்து போயிட்டாங்கிற பூ வச்சிருக்கிறா, நாளைக்கு தான் அவுக்கணும். தொட்டு பேசாத. என் பொண்டாட்டி தவிர எந்த ஒரு பெண்களையும் ஏறெடுத்து பார்ப்ப நான் அல்ல. 7 எடுத்து பார்க்க வேணாம், 8 எடுத்து பாருங்க. 7 எடுத்தம்மா. எங்க என் பொண்டாட்டிங்க? சாமி, நீங்கள் அழைத்திரண்டு நான் சொல்லி அழைத்து வந்தேன். உங்களது தேவியால் உங்களது வார்த்தைக்கு இறங்கி உடனடியாக வந்து விட்டார். நீ போயிட்டு உன் புருஷனை வர சொல்லி என் பொண்டாட்டி வர சொல்லி போடி உள்ள போ. பனி பெண்ணுங்க என்ன வந்து கட்டி பிடிக்கிறாள்? சாமானத்துல கழுவுறவாவ. தேவி சுவாமி நல்லத்தங்க உங்களுடைய பதத்தையோ பல்லான கொடி சரணம் என்ன தேவி. மணவாளனே மங்கையன் பாக்கியம் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று என் பாதம் அணிந்தாயே நல்ல தங்கா. அப்படி நல்ல தங்கா
வாழ்வாய். அப்படியா? என்றென்றுமே எல்லாமல்ல இறைவனுடைய அருள் பெற்று நீ சுகமாக வாழ்வாய். சுவாமி, தேவி, உங்களுடைய பதத்தை பணிந்தபடினால நீ சுகமாக வாழ்னு சொல்றீங்களே, நான் எப்படிங்க சுகமாக வாழ முடியும்? ஏனம்மா? சுவாமி, தேவி, மன்னவா, நம்மளுடைய காசிமா நாட்டில 12 வருடமாக பஞ்சமழையே கிடையாது, நாட்டிலே வெள்ளாமை கிடையாது. நாம பெத்த 7 மக்களுமே பசி பசி என்று கத்தி கமறுகிறது. சாமி, மக்கள் எல்லாம் பசி பசி என்று பாடுகிறார்கள். மக்களுடைய பசி எப்படி தீர்ப்பனா கேட்கிறேன். அதற்கு ஒரு வழி இருக்கிறது பெண்ணே. எப்படி சாமி? தேவி, மலையாளி விறகு வெட்டி
வாடுறாங்க. நம் மக்களுடைய பசியை தீர்க்க ஒரு வழி இருக்குதம்மா. எப்படிங்க? நல்ல தங்கா, என்ன? நான் வேலி விறகு வெட்டி அந்த விறகெல்லாம் வித்து அப்படியா? அதன் மூலியமா கிடைக்கிறத வச்சு நம்ம மக்களுடைய பசியை தீர்க்கலாம். அப்படியா? குன்றியாரி விறகு வெட்டி அதை வித்தா அதுல இருந்து ஏதாவது கிடைச்சா அந்த பணத்தை வச்சு நம்மளுடைய மக்களுடைய பசியை தீர்க்கலாம். அப்படியா? கண்ணே சாமி, தேவி, வேலேறி அதாவது விறகு வெட்டி மக்களுடைய பசியை தீர்க்கலான்னு சொல்றீங்களே மன்னவா, நாமளே ஒரு நாடாளக்கூடிய அரசர்கள், நாம விறகு வெட்டி பிழைக்கலாமா? சாமி, நாட்டிலே உள்ள பொன் பொருட்களை எல்லாம் குடி மக்களுக்காக வாரி வாரி கொடுத்து விட்டு நான் பெத்த 7 மக்களையும் ஒருவேளை சாப்பாடு கூட போட வழி இல்லாமல் ஆகிவிட்டமே. கண்ணே சாமி, ஆயிரமே நாடாளும் மன்னனாக இருந்தாலும் மக்களுடைய குறையெல்லாம் தீர்ப்பு வந்தா ஒரு மன்னன். அப்படி மக்கள் எல்லாம் எனக்கு ஒரு பசின்னு கேட்கும் போது அதை கொடுக்கறதுக்கு நான் இல்லைன்னு சொன்னா நான் ஒரு அரசனே கிடையாது, ஒரு நீதிமான் கிடையாது. அதனால்தான் மக்கள் மக்கள் என்று மக்களுக்கெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைன்னு ஒண்ணு வந்துருச்சு. அப்படியா? தேவி, சாமி, கண்ணே, நீங்க வேலியேறி விறகலா வெட்டி மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டாம். அதாவது திருமணம் செய்த நாளாக நான் ஒரு மன்னனை வார்த்தை மீறி ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது, வார்த்தையை தட்டி பேசியதே கிடையாது. உண்மைதான். சாமி, நம்ம 7 மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்றா நான் ஒரே ஒரு வழி சொல்றேங்க, கேப்பீங்களா? ஒரு வழி சொல்கிறாயா? உண்மைதான். என்ன சாமி, என்னம்மா சொல்கிறாய்? மண்டவா, என் மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று சொன்னா நான் பிறந்த இடத்துக்கு என் மக்களுடைய பசியை தீர்ப்பக்கு என் மாதா வீடு போறேன் சாமி.
மாலை 8 நாள் முதலாக என் வார்த்தையை தடுத்து பேசாத நீ பெற்ற தாய் வீடு போறேன்னு சொல்றியே நல்ல தங்கா. அப்ப நம்ம வாழ்ந்து பிழைச்சு போன நல்ல தங்கா. தெரிந்து கொள். எப்படி? ஒவ்வொருவரும் ஒரு பெண் என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து வந்து விட்டா அவங்க நல்லா வாழ்ந்தா ஒரு இடத்துக்கு போலாம். நல்லா வாழ்ந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மள வான்னு சொல்லுவாங்க, கூப்பிட்டு வர்ணக்க பாய் போடுவாங்க. ஆனா நம்ம கெட்டு பிழைச்சிட்டோம். நீ போனீனா உன் பிறந்த இடத்துல உனக்கு மரியாதை இருக்காதம்மா. சாமி, நான் சொல்ல வார்த்தையை கேளு நல்ல தங்கா. 1000 தான் சொன்னாலும் என்னுடைய 7 மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று சொன்னா நான் பிறந்த தாய் வீடு போனால் மட்டும்தான் முடியும். தாய் வீடு போனால் தான் முடியும், தாய் வீடு போனால் தான் முடியும்னு சொல்றியே நல்ல தங்கா. கண்ணே, அடி உன் தாயார் இருக்கிறதா உனக்கு தாசர் இருக்குமடி உன் தாய் வீடு போற